ஈகன் வந்து இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். வெளியில் இன்றைக்கி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மார்னிங் ஃபாகாக இருந்தது. நீங்களும் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணாமல் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீட்டிலேருந்து எவ்வளோ அழகான வியூன்னு. இன்றைக்கி வந்து வீடு க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்கிறதுனால காலையில் வந்து ரொம்ப ஹெவியாலாம் சமைக்கலை. காலையில் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான அவகேடோ டோஸ்ட்டும் இஞ்சி டீயும் தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் செஞ்சிட்ருக்கேன். இது எனக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறப்போ லோகனுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எனக்கு வந்து அவகேடோ டோஸ்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அந்த கிரேவிங் வந்து இருந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தேஞ்சிருக்கணும். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப டோஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த ஃபுட்டு தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் சாப்பிட்டோம். மணி வந்து 11 மணிட்டு ஆக போகுது. இப்போ லோகனை வந்து பிக்கப் பண்ணுற டைம் வந்துடுச்சு. ஸோ லோகனை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். கராஜ் டோர் வந்து நம்ம ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஆன் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அந்த பட்டன் வந்து நமக்கு கார்லையுமே இருக்கும். அதை வந்து நம்ம இறங்கிலாம் வந்து லாக் பண்ணணும் இல்லை. ஸோ அது ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம கார்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதை அந்த பட்டன் நமக்குனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாக் ஆகிக்கும். லோகன் ஸ்கூல் வந்து 10 மினிட்ஸ் ட்ரைவில் இருக்குது. 10 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணி வந்தாச்சு. லோகனை வந்து பிக்கப் பண்ண. தேங்க்யூ. என்ன சாப்பிட்ட? ஆப்பிள் சாப்பிட்டேன். கிராக்கர் சோடாவா? தனியா சாப்பிட்டியா? சரி, நீ மட்டும் இல்லை, கிராக்கர்ஸ் இல்லாமல் சாப்பிட்டியான்னு கேட்டேன். சரி, நான் உன்னை இட்டுட்டு போறேன். லோகனை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு லஞ்சுக்கு வந்து சாம்பார் வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய், கேரட், முருங்கைக்காய் போட்டு சாம்பார். தனியாக பொரியல்லாம் பண்ணல. ஸோ எல்லாத்தையுமே காயெல்லாம் இதில் போட்டாச்சு. இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து அப்பளம் வந்து நான் பொரிச்சிக்கிட்டேன். இது கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா பொரிச்சிருக்கேன். ஸோ இந்த லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து நான் இப்போ வந்து கோலம் போடுறதுக்காக வந்திருக்கேன். கோலம் போடுறதுக்கு வந்து வெளியில் குளிருன்றனால ஃபுல்லாக நல்லா பேக் பண்ணி வந்திருக்கேன். பட் ஆனால் கோலம் போடுற கைக்கு க்ளவுஸ் போடுற அளவுக்கு குளிர் இல்லை, ஓரளவுக்கு வந்து இருந்தது. யூஸ்வலாக வந்து நான் எப்போயாவது விசேஷ நாளில் தான் கோலம் போடுறது. ரெகுலர் கோலம் போடுற பழக்கம் எனக்கு இங்கே வந்து இல்லை. எனக்கு வந்து சுமாராக வந்து தெரிஞ்ச கோலத்தை வந்து போட்டாச்சு. தீபம் வைக்கிறதுக்காக தீபம் போட்டு வச்சாச்சு. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு அடுத்து வந்து விளக்கு ஃபஸ்ட்டு வெளியில் வச்சதுக்கப்புறம் தான் நெய்வேத்தியத்துக்கு செய்ய போகிறேன். வெளியில் வந்து இப்போ வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளாக. இந்த தடவை வந்து எங்களுக்கு கொஞ்சம் கோல்டாகவே இருந்ததுனால நான் வெளியில் கடைக்கெல்லாம் போக முடியல எக்ஸ்ட்ராவாக வந்து விளக்கு வாங்குறதுக்கு. நான் வந்து நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணுறேன்னா வந்து கருப்பட்டி போட்டு பொரி வந்து இனிப்பு பொரி மாதிரி செய்கிறேன் நான். இனிப்பு பொரி ரெசிபி அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் செய்கிற பொங்கல் வந்து திணை பொங்கல். நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆனனால என்ன பண்ணேன்னா
பண்ணேன்னா, சுண்டல், பொங்கல் எல்லாத்தையுமே குக்கரில் வந்து நான் வேக வச்சுட்டு, அட் அ டைமில் வேக வச்சுட்டு அதை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து கார்த்திகை தீபம் விலாகில் வந்து திணை பொங்கலோட ரெசிபி வந்து போட்டிருக்கேன். நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சுண்டல் வந்து தாளிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய பொங்கல் இது. ஓப்பனாக வந்து வேக விடாமல் நான் வந்து குக்கர்லேயே வந்து சுண்டல் கூடவே இதையுமே வேக விட்டேன். ஈக்குவலாக பாசிப்பயிறு, திணை எடுத்து அதை வந்து வேக வச்சுட்டு அதில் வந்து நெய், தேங்காய் பூ, ஏலச்சுக்கு பொடி இதெல்லாம் போட்டு நான் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இனிப்பெல்லாம் போட்டு வெல்லம்லாம் போட்டு நான் வந்து நெய்யில் வந்து தாளிக்குள்ள கிஸ்மிஸ், முந்திரி அதை வந்து ரொம்ப எங்கள் வீட்டில் யாருமே விரும்ப மாட்டோம். ஸோ யாரும் வீட்டுக்கு வந்தால் தான் நான் வந்து ஸ்பெஷலாக அந்த மாதிரி செய்கிறது. இல்லைனா ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன், அப்போவே தீந்துடணுன்றதுக்காக. இந்த பொங்கல் ஆனால் திணை பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு வந்து திணை வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ விளக்கெல்லாம் வந்து இன்னமும் எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ சாமியெல்லாம் வந்து இன்றைக்கி சூப்பராக கும்பிட்டாச்சு. இந்த கார்த்திகை தீபம் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு.